ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது. என்ன அப்படின்னா, என்னோட லாஸ்ட் 3 மந்த்ஸ் நான் என்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் எல்லாத்துக்கும் படிப்பிக்கிறேன். நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் நான் எவ்வளோ இந்த 3 to 4 மந்த்தில் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ இதன் மூலயமா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, இந்த ட்ரேடிங் மூலியமா சரியான ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், என்னோட பைனான்ஸ்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ இங்கே பைனான்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி எடுத்த வித்ட்ராவல். ஸோ $199, அதாவது $200. ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் டெபாசிட்டில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் டெபாசிட்டை கிளிக் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம லாஸ்ட் 3 மந்த்ஸ் இப்போது ஆகஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஆகஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 10 வித்ட்ராவல், அதாவது லாஸ்ட் 3 மாதம் ஓகேங்களா? லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நான் எவ்வளோ வித்ட்ராவல் எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களால் இப்போது பார்க்க முடியும் ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸில் நான் எடுத்த வித்ட்ராவல் தான் இது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும் ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸ் நான் எடுத்த வித்ட்ராவலை நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் 10 வித்ட்ராவல்ஸ் நான் காட்டுறேன். அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸில் நான் எடுத்த மொத்த வித்ட்ராவல் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் $3,276, அதாவது $3,276 எடுத்திருக்கேன். அதாவது 3,276 USDT எடுத்திருக்கேன். இந்த ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு USDT வந்து பார்த்திங்கன்னா $310 போகுது. ஸோ எவ்வளோ எடுத்திருக்கேன்னா $10,15,560 இந்த 3 மந்த்ஸ் என்னோட ரெவன்யூ. அதே வந்து இந்தியன் ருப்பீஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு USDT ப்ரைஸ் $94 போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா $3,07,944 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த 4 மந்த்ஸ் 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 10 வித்ட்ராவல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய ரூல்ஸை நான் பிரேக் பண்ணுறேன். குறிப்பிட்ட அளவு தான் நான் வித்ட்ராவல் பண்ணுவேன், குறிப்பிட்ட அளவு தான் நான் டெபாசிட் பண்ணுவேன். அந்த ரூல்ஸை நான் எப்பயுமே பிரேக் பண்ணல. ஸோ எனக்கு தேவையானப்போ இந்த வித்ட்ராவல்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது லைவாக. ஸோ நிறைய நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதன் மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களால் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி earn பண்ண முடியும். இதில் ஏன் நான் 3 மாதத்துக்கு $3,276 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கான ரீசன்ஸ் எமோஷனல் கண்ட்ரோல். எனக்கு எவ்வளோ தேவை இருக்குன்றதை பொறுத்து தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தேவையான அளவு தான் நான் வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி earn பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே எங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய earn பண்ணிக்கலாம், நல்லா லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும் ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வித்ட்ராவல் பார்த்துக்கோங்க அண்ட் உங்களுக்கும் கற்றுக்கணுன்னா எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.